எங்க போற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போ. நீங்கள் என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு ரொம்பவே நெருக்கமானவங்க, அந்த நெருக்கமான அந்த பர்சன் உங்கள் கூட இல்லாத அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கால் பண்ணியும் பார்த்துருப்பீங்க. அவர் டேரெக்டாக போயிட்டு என்னடா எப்படி இருக்க, என்னடி எப்படி இருக்கன்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த இன்டெரக்டாகவும் எப்படி இருக்க அப்படின்னு நார்மலாக கேட்கும்போது அவங்களுக்கு நடந்த பிரச்சனையை பற்றி நமக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போவே நமக்கு கிளியர் ஆயிரும், ஓகே நம்ம இன்ட்யூஷன் சொன்னது கரெக்டாக போயிடுச்சு, நமக்கு நெருக்கமானவங்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு. ஏன்னா அப்படி இந்த இடத்துல ஒருத்தவங்க ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டு, சொல்ல போனால் 25 வருஷம் நட்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஃப்ரெண்டுக்கு சம்திங் ஏதோ பிரச்சனை, அதுவும் ரொம்பவே சீரியஸான பிரச்சனை நடத்துகிற மாதிரி இவங்க மனசு உறுத்திட்டே இருந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி கால் பண்ணியும் பார்க்குறாங்க, ரெஸ்பான்ஸும் இல்லை. டைரெக்டாக வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் 1 2 இல்லை பல பிரச்சனை, ஒரு சின்ன விஷயத்தில் ஆரம்பித்த அந்த ஒரு பிரச்சனை உயிர் பலி ஆகிற அளவுக்கு போயிருக்கு. அப்படிப்பட்ட சென்னையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசும்போது உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அப்படி இல்லைனா டைப் பண்ணி கூட நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். அப்படி ஷேர் பண்ணுறது உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங் அதுனா கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் போஸ்ட்லாம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவங்க நேம் அரிதா. இவங்க திருச்சியை சேர்ந்தவங்க. அண்ட் அரிதா அவங்களோட ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டு, கிட்டத்தட்ட 25 வருஷம் நட்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்தே இதில் ஹரிதாவாக இருக்கட்டும் அண்ட் அரிணியாக இருக்கட்டும் 2 பேருமே ஒரே ஊர் ஒரே ஏரியா தான். பிறந்ததுலேருந்தே ஒன்றா தான் இருந்துட்டு இருக்காங்க. பட் இப்போது 2 பேருமே தனித்தனியாக இருந்துட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க பூமியிலையும் ஒருத்தவங்க மேல் லோகத்துலையும். அண்ட் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டது யாருன்னா அரிதாவோட ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டான ஹரிணி. இவங்க தான் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அது என்ன ஏது, அப்படி இவங்க என்ன பிரச்சனையில் மாட்டினாங்க அப்படின்றத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா 2019 சென்னை. அண்ட் ஹரிதா அரிணி இவங்க 2 பேருமே பிறந்தது வளர்ந்தது எல்லாமே திருச்சி தான். அண்ட் அங்கே இவங்க படிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சென்னையில் இருக்கிற ஒரு ஐடி கம்பெனியில் வேலையும் கிடைச்சிருக்கு. 2 பேருக்குமே ஒரே கம்பெனியில் தான், பட் வேறு டிபார்ட்மெண்ட். ஸோ 2 பேருமே திருச்சியிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வராங்க. அண்ட் சென்னையில் இருக்கிற ஃபேமஸான ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் தான் தங்கி வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. பட் அந்த லேடிஸ் ஹாஸ்டல் இவங்களுக்கு கொஞ்சம் செட்டும் ஆகலை. ஸோ அதனால் ஹரிதா அண்ட் அரிணி இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, பேசாமல் நம்ம தனியாக ஒரு வீடு ரெண்ட் எடுத்து அங்கே ஸ்டே பண்ணி வேலைக்கு போனால் என்ன அப்படின்னு இவங்களும் பிளான் பண்ணி நிறைய இடத்துல வீடும் தேடுறாங்க. பட் இவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வீடும் கிடைச்சிருது. அதுக்குன்னு அந்த வீட்டில் தான் பிரச்சனை இருக்கா, அங்கே தான் பேய் இருக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இப்படி இவங்க லைஃப் 1 வருஷம் நல்லா போகுது. அதாவது 2020 லாக்டவுன் போட்டிருப்பாங்களே, அந்த லாக்டவுனுக்கு 1 மாதம் முன்னாடி வரைக்கும், சொல்லப்போனால் ஜனவரி மாதம் எண்டு வரைக்கும் இவங்க லைஃப் ரொம்பவே நல்லா தான் போயிட்டுருக்கு. கரெக்டாக அந்த சமயம் ஹரிதா அவங்க அக்காவுக்கு மேரேஜ் பிளானும் போயிட்டுருக்கு திருச்சியில். ஸோ இதனால் ஹரிதா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாடியே லீவ் போட்டு ஊருக்கும் போயிடுறாங்க. ஆனால் ஹரிணி இவங்க மட்டும்தான் இங்கே தங்கி வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் ஹரிணி இவங்க பிளான் என்னென்னா, மேரேஜுக்கு 1 நாள் முன்னாடி போயிட்டு மேரேஜும் ரிசப்ஷனும் அட்டன் பண்ணிட்டு சீக்கிரம் வந்துடலாம். ஏன்னா நம்ம இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் ஒழுங்காக லீவே தர மாட்டாங்க. இதில் எக்ஸ்ட்ரா எதனா லீவ் போட்டால் சம்பளத்தை பிடிப்பாங்க அண்ட் ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படின்றதுனால ஹரிணி அவங்க சிச்சுவேஷனை அவங்க ஃப்ரெண்டான ஹரிதா கிட்டேயும் சொல்லிடுறாங்க. அவங்களுக்கும் அந்த ஒரு சிச்சுவேஷன் ரொம்பவே நல்லா புரியுது. இப்படி ஹரிதா இவங்க கல்யாணத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி ஊருக்கும் கிளம்பிடுறாங்க. இப்படி அக்காவோட அந்த மேரேஜ் டேவும் வருது. சென்னையில் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிற ஹரிணி இவங்களும் சொந்த ஊரான திருச்சிக்கும் வராங்க. அண்ட் ஹரிதாவோட அக்கா மேரேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் போல ரிட்டர்னும் கிளம்பிடுறாங்க. அண்ட் ஹரிதா இவங்க ஆஃபீஸ்ல இருந்தும் கால் வந்துருச்சு, ரொம்ப நாள் லீவ்ல இருக்குமா, சீக்கிரம் கிளம்பியோ அப்படின்னு சொன்ன உடனே ஹரிணி இவங்க கூடவே ஒன்றா கிளம்பி ரிட்டர்னும் வந்துடுறாங்க சென்னைக்கு. ஸோ இப்படியே வழக்கம் போல் அவங்க வேலை நார்மலாக போயிட்டு இருக்கு. அண்ட் ஹரிதா அண்ட் ஹரிணி இவங்க 2 பேருக்குமே இந்த பேய்ங்க விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே அதிகம். அதுக்கு இந்த பேய்ங்க கேம் ஏதாச்சும் விளையாடுறாங்களா அப்படிலாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நார்மலாக நைட் டைமில் இந்த பேய் படம் அண்ட் ஹாரரான கதை இவங்களுக்குள்ளே பேசிக்கிற இந்த மாதிரி விஷயம்லாம் ரெகுலராக போயிட்டும் இருக்கும். அப்படி ஒரு நாள் நார்மலாக இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கும்போது சென்னையில் ஒரு சில ஹாரரான இடம் இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டும் போட்டிருந்தாங்க. அந்த லிஸ்ட்டில் பெசன்ட் நகரில் இருக்கிற ஒரு இடமும் வருது. அதுதான் நம்ம புரோக்கன் பிரிட்ஜ்.
டே டைமில் இந்த புரோக்கன் பிரிட்ஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவே நைட் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் அவ்வளோ அமானுஷமாக இருக்கும். நான் அந்த இடத்துல டான்ஸ் வீடியோ கூட ஷூட் பண்ண போயிருந்தேன். பட் 5 மணிக்கு மேலே இங்கே யாருக்குமே அலோடு கிடையாது. அதாவது ஈவினிங் 5 மணிக்கு மேலே யாருமே அந்த சைடு அலோவ் பண்ணுறதும் இல்லை. போலீஸ் உடனே வந்துடுறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே கூப்பிட்டு வெளியிலேயே அனுப்பிடுறாங்க. அண்ட் நானும் போலீஸ் கிட்டே கேட்டேன், என்ன சார் 5 மணிக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு. பட் அவரும் தம்பி அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாது கிளம்பு அப்படின்னு சொல்லி அவங்களும் அனுப்பிட்டாங்க. பட் அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் போது 2 விஷயம் சொல்கிறாங்க. அது என்னென்னா, ஒரு சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு மேஜராக நிறைய பேர் சொல்கிற விஷயம், இல்லைப்பா இந்த இடம் கொஞ்சம் அமானுஷமாக தான் இருக்கும் அப்படின்னு. அந்த ஏரியாவை சேர்ந்த அந்த புரோக்கன் பிரிட்ஜுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய மீனவ மக்கள் குடும்பம்லாம் இருந்துருக்காங்க. அவங்க ஒரு சில பேர்கிட்ட ரேண்டமாக கேட்கும்போது தான் அவங்களும் இந்த 2 விஷயத்தையுமே சொல்லியிருந்தாங்க. சரி, இதுக்கு மேலே இங்கே நம்ம இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கிருந்து கிளம்பிட்டேன். அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் இப்போது ஹரிதா அண்ட் அரிணி இவங்க 2 பேருமே அந்த இடம் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு 2 பேருமே டே டைமில் இங்கே வந்திருக்காங்க. அண்டு இப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது 5 மணியாக வருது. அப்படி 5 மணி ஆகும்போது அங்கே இருக்கிற போலீஸ் ரவுண்ட்ஸும் வராங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே இந்த இடத்த விட்டு அனுப்புகிறாங்க. அப்போ தான் ஹரிதா அரிணி அவங்களுக்கும் தெரியுது 5 மணிக்கு மேலே இங்கே அலோடு இல்லை அப்படின்னு. இவங்க 2 பேருக்குமே ஒரு கியூரியாசிட்டி, அப்படி இந்த இடத்துல என்னதான் நடக்குது. ஏன்னா போலீஸே இங்கே வந்து 5 மணிக்கு மேலே 5 மணின்றது வந்து ரொம்பவே வெளிச்சமாக தான் இருந்துட்டு இருக்கு. ஏன் இந்த டைமில் இங்கேருந்து நம்மளை துரத்துறாங்க அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு கேள்வியும் ஓடிட்டு இருக்கு. இப்படி அவங்க 2 பேருமே அந்த இடத்த விட்டு வெளியிலையும் வந்துடுறாங்க. அப்படி வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த பெசன் நகரில் நிறைய ஷாப்லாம் இருக்குது, சாப்பிட்டுட்டும் இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹரிணி கேட்குற ஒரு விஷயம், நம்ம ஏன் அந்த இடத்துக்கு போகக்கூடாது, இப்போ மணி 8 ஆகுது, யாருக்கும் தெரியாமல் அப்படி நைஸாக உள்ளே போயிடலாம் அப்படின்னு ஹரிணி இவங்களும் சொல்ல. பட் இந்த ஒரு விஷயத்தை கேட்டால் ஹரிதா, ஏய் அங்கே போலீஸ்லாம் இருப்பாங்கடி, ஏன்னா பிரச்சனை வந்து நம்மளை தூக்கிட்டு போயிட போகிறாங்க அப்படின்னு பேச, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு 2 பேருமே அந்த இடத்துல பிளானும் பண்ணுறாங்க. இப்படி 8 மணின்றது வந்து இவங்க பிளான் பண்ணி முடிக்கிறதுக்கு 9 மணி ஆகுது. ஆனால் அந்த இடம் ஃபுல்லாக அப்பப்போ போலீஸ் ரவுண்ட்ஸும் இருந்திருக்கு. இவங்களும் சைலண்ட்டாக 9 மணி போல் அந்த இடத்துக்கும் போகிறாங்க. பட் இவங்க உள்ளே என்ட்ரு ஆகும்போதே போலீஸ் இவங்களையும் பிடிச்சிட்டாங்க. யாருமே நீங்கள் இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு. பட் ஹரிணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சார் இங்கே எங்கள் மாமா வீடு இருக்குது அப்படின்னு. அந்த இடத்துல மீனவ மக்கள்லாம் இருந்துருக்காங்க. அந்த இடத்துல இவங்க மாமா வீடு இருக்குது, நாங்கள் தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த போலீஸும் சரிம்மா போங்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே அனுப்பிட்டுருக்காங்க. அண்ட் அந்த சமயம் அந்த போலீஸ் உள்ள ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு வெளியில் வந்திருக்காரு போல இருக்கு. அவரை தவிர்த்து அந்த சைடு வேறு யாருமே இல்லை அந்த சமயத்தில். ஸோ இதுதான் இவங்களுக்கும் சான்ஸ் அப்படின்னு ஒரு லெவலுக்கு மேலே அந்த வீடு இருக்கிற இடம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் ஒரு 200 மீட்டர் கிட்ட வெறும் காடு மாதிரியான செட்டப் தான் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மட்டும்தான் ஒரு ஹாண்டடாக ஒரு பங்களா இருந்திருக்கும். பட் அதில் ஆளுங்க இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல. நானும் அந்த ரூட்டில் போகும்போது யோசிச்சிருக்கேன். அந்த கும்மிருட்டில் ஹரிணி ஹரிதா இவங்க 2 பேருமே உள்ளேயும் டார்ச் லைட் வெளிச்சத்தோட போகிறாங்க. அண்ட் இந்த இடத்துல ஹரிணி ஒரு பிளானும் பண்ணுறாங்க. அது என்னன்னா, இன்கேஸ் இங்கே யாராச்சும் நம்மளை ஏதாச்சும் கேட்டாங்கன்னா, போலீஸ் ஆர் வேறு யாராச்சும் நீங்கள் இந்த டைமில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, இல்லை சார் இங்கே நம்ம மொபைலில் மிஸ் பண்ணிட்டோம் அண்டு அதை தேடி தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கா பிளானோட தான் உள்ளே வராங்க. இப்படி அந்த புரோக்கன் பிரிட்ஜ் வரைக்கும் போயிட்டாங்க. அந்த இடத்துல ஆட்கள் நடமாட்டம் அப்படின்னு யாருமே இல்லை. மணி அப்படி இப்படின்னு ஒரு 9:15 இருக்கும் போல இருக்கு. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இல்லை, ரொம்ப நேரம் டைம் அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாலத்துக்கு மேலே இல்லை, பாலத்துக்கு கீழே. இன்கேஸ் பாலத்துக்கு மேலே யாராச்சும் இருந்தாங்கன்னா ஈஸியாக மாட்டிப்பாங்க. ஏன்னா அந்த பாலம் ரொம்பவே கிளியராக தெரியும். ஸோ அதனால தான் சைலண்டாக கீழே போயிட்டு இங்கே ஏதாச்சும் ஆக்டிவிட்டி நடக்குதா, அதாவது இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஹாரரான ஆக்டிவிட்டி நடக்குதா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ரொம்ப நேரமாக இவங்க 2 பேரும் இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஆக்டிவிட்டியும் இங்கே நடக்கல. சரி இங்கேருந்து கிளம்பிடலாம், ஆனால் போகும்போது எப்படி உள்ளே வந்தோமோ அதே மாதிரி தெரியாமல் போயிடலாம் அப்படின்னு 2 பேருமே அந்த பாலத்துக்கு கீழே இருந்து அப்படியே அந்த மேடு மேலே ஏறுறாங்க. அப்படி ஏறும்போது இவங்க வந்த ரூட்டில் யாரோ ஒருத்தவங்க நடந்து வர மாதிரி இருக்கு. அந்த தூரத்தில் அந்த இருட்டில் பார்த்தீங்கன்னா கருப்பான உருவம். அந்த இடத்துல மனுஷனே வந்தாலும் கருப்பாக தான் உருவம் தெரியும். ஸோ அதை பார்க்கும்போது இவங்களுக்கு யாரோ வந்துட்டாங்க சைலண்டாக ஒளி அப்படின்னு 2 பேருமே அந்த மணல் மேட்டு கீழேயும் ஒழிஞ்சுக்கிறாங்க. அண்ட் அந்த நடக்கிற சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டையும் கேட்க ஆரம்பிக்குது. இவங்களை நோக்கி தான் அந்த நடக்கிற சத்தமும் கேட்குது. அண்ட் இந்த இடத்துல ஹரிணி ஹரிதா இவங்க 2 பேருமே அந்த சத்தத்தை கேட்டு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அங்கே வர்றது பேய்ங்க பீசஸ் அப்படின்லாம் இல்லை, அங்கே வர்றது மனுஷங்களாக தான் இருக்கும். நம்மளை பார்த்தா ஏதாச்சும் சொல்ல போகிறாங்க, ஸோ மூச்சு விடாமல் சைலண்ட்டாக இரு, நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு 2 பேருமே அமைதியாக தான் இருக்காங்க. அப்படியே அந்த இடத்துல நடந்து வந்தால் அந்த நபர் அந்த பிரிட்ஜு கிட்ட வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக புரோக்கன் பிரிட்ஜ் நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த பிரிட்ஜோட அந்த பாலத்துக்கும் அந்த தரைக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 to 2 மீட்டர் பள்ளம் இருக்கும். அவ்வளோ ஈஸியாக இங்கேருந்து ஜம்ப் பண்ணி போக முடியாது. கீழே இறங்கி கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த பாலத்தோட காங்கிரீட்டில் அப்படி இப்படின்னு கை
கையை வச்சு மேலே ஏறினா தான் ஏற முடியும், நார்மலாக நடந்து போக முடியாது. இப்போ எப்படின்னு தெரியல, பட் அந்த சமயம் அப்படி தான் இருந்தது. ஸோ நல்லா நோட் பண்ணிங்க, பாலத்துக்கும் அந்த கரைக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மீட்டர் கேப் இருக்கும்னு வச்சுங்களேன். இப்போ அந்த சைட்லேருந்து நடந்து வந்துட்டு இருக்கிற அந்த நபர் நடந்து வர சத்தம் ரொம்பவே கிளியராக கேட்குது. இவங்க கிட்டே வந்துட்டாங்க. ஒரு 2 செகண்ட் சத்தமே இல்லாமல் அமைதியாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நடக்கிற சத்தம் கேட்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாலத்துக்கு மேலே. ஆனால் இந்த ஒரு விஷயத்த ஹரிதா இவங்க நோட் பண்ணலை. ஆனால் ஹரிணி இவங்க மட்டும் நோட் பண்ணி ஹரிதா இவங்க மேலே போகும்போது வா அவங்க போயிட்டுருக்காங்க நம்ம போயிடலாம் அப்படின்னு ஹரிணியை மேலே கூப்பிடும்போது தான் ஹரிணி இவங்களுக்கு லைட்டாக ஸ்ட்ரைக் ஆகிருக்கு. உடனே ஹரிதாவோட கையை பிடிச்சி கீழே எடுத்துடுறாங்க. கீழே எடுத்ததுக்கப்புறம் அவங்க வாயை அப்படியே மூடிடுறாங்க. ஒரு நிமிஷம் அமைதியாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த நடக்கிற சத்தம் இவங்களை கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டும் இருக்குது. அண்ட் இந்த சைடில் ஹரிதா ஏன்டி வாய் முன்ன அதான் போயிட்டாங்களே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணியா, அந்த சைட்லேருந்து வந்த அந்த நபரை நம்ம 2 பேருமே பார்த்தோம். கருப்பான உருவமாக தான் இருந்தது. அந்த நபர் நம்மக்கிட்ட தான் வந்துட்டு இருந்தாங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் இந்த பாலத்து மேலே எப்படி போயிருப்பானா லூசாடி நீ ஜம்ப் பண்ணி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பாலத்தோட கேப்பை பாரு, இவ்வளோ பெரிய பாலத்தை வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாச்சு தாண்டிடலாம். பட் அப்படி தாண்டும்போது ஓடி வந்து மட்டும்தான் தாண்டவும் முடியும். அப்படி தாண்டினாலும் அந்த பாலத்தில் லேண்ட் ஆகும்போது புத்துன்னு ஒரு சவுண்டு கேட்கணும்ல, ஒன்று கேட்டுது அப்படின்னு கேட்கும்போது இப்போ தான் ஹரிதா இவங்களே ரியலைஸ் பண்ணுறாங்க, ஆமாடி அப்படி அங்கே போனது யார் அப்படின்னு 2 பேருமே லைட்டாக அப்படி எட்டி பார்க்குறாங்க. அப்படி போயிட்டு இருக்கிற அந்த நபரே கிடையாது. அந்த இருட்டில் எந்த மாதிரி உருவம் தெரிஞ்சதோ கருப்பாம், சேம் அதே மாதிரி உருவம் தான் அந்த பாலத்து மேலேயும் நடந்து போகிறத இவங்களும் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் ஹரிதா அருணி இவங்க 2 பேருமே இந்த இடத்துல ஒரு செகண்ட் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு 2 பேருமே அந்த இடத்துலேருந்து ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடும்போது பின்னாடி அந்த பாலத்து மேலே நடந்த நபராக இருக்கட்டும் இல்லை ஆன்மாவாக இருக்கட்டும் நம்மளை நோக்கி வந்துட போகுது அப்படின்னு 2 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் திரும்பி பார்த்தா இப்போ அந்த பாலம் எம்டியாக தான் இருக்கு. இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, ஓகே இதனால தான் இந்த சைடில் அலோவ் பண்ண மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு 2 பேருமே அந்த இடத்த விட்டு ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. பட் இவங்க வெளியில் போன அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மக்கள் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அந்த ரவுண்ட்ஸில் இருந்த போலீஸும் யாருமே இல்லை. அந்த கரெக்டாக இவங்க அந்த பெசன் நகர் பீச் ரோடு கிட்ட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த சைடில் போலீஸும் வராங்க உள்ள ரவுண்ட்ஸ் போகிறதுக்காக. ஜஸ்ட் மிஸ்ஸில் இவங்களும் எஸ்கேப் ஆகிருக்காங்க. இல்லைனா வேற எதனா கேஸில் பிடிச்சி போடுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் ஹரிதா அருணி இவங்களோட ஸ்கூட்டி எடுத்துகிட்டு இவங்க தங்கி இருக்கிற இடம் கிட்டத்தட்ட சென்னையோட அவுட்டர் கிட்ட அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் சென்னை தான். ஏரியா மென்ஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் ஏரியா பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ அந்த இடத்துக்கும் இவங்க போயிட்டு ரீச்சும் ஆகிட்டாங்க. அண்ட் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இங்கே நடந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டும் இருக்காங்க அண்டு பேசிட்டும் இருக்காங்க. அண்ட் உண்மையிலே அங்கே பார்த்தது மனுஷனா இல்லை பேய் அப்படின்னு இவங்களுக்கு கன்ஃபார்மும் தெரியல. பட் இவங்க யோசிக்கிற விஷயம்னா உண்மையிலே மனுஷனாக இருந்தால் அங்கேருந்து ஜம்ப் பண்ணியிருக்கணும். அப்படி ஜம்ப் பண்ணியிருந்தா அந்த சத்தம் நமக்கும் கேட்டிருக்கும், தும்முன்னு குதிச்ச சத்தம். பட் அந்த நபர் அங்கேருந்து நடந்து வந்தாங்க. ஒரு 2 செகண்ட் மயான அமைதியாக இருந்தது. திரும்ப 3வது செகண்ட் அந்த பாலத்தில் நடக்கிற சத்தம் ரொம்பவே கிளியராகவும் கேட்டது. நம்மளும் அந்த உருவத்தை பார்த்தோம். இங்கேருந்து ஓடும்போது அந்த உருவம் அங்கேருந்து எப்படி மறைஞ்சிருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிறது புரோக்கன் பிரிட்ஜ், ஒரு உடஞ்ச பாலம். அந்த சைடில் இறங்கவும் முடியாது ஏறவும் முடியாது. ஏன்னா ஹைட்டு ரொம்பவே அதிகம். அப்படின்னா நாம் பார்த்தது கண்டிப்பாக ஏதாச்சும் பேயாக தான் இருக்கும் அப்படின்னு இவங்களுக்கும் அந்த ஒரு விஷயம் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. இப்படி அந்த நாள் அப்படியே நார்மலாக விட்டுறாங்க. அண்ட் அடுத்த நாளும் வருது. 2 பேருமே வேலைக்கும் போகிறாங்க. அண்ட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ ஹரிணி ஹரிதா 2 பேருமே நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக ஹரிணி இவங்க எதுவுமே பேசாமல் அப்படியே உறைஞ்சு போன மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி அப்படியே நிற்கிறாங்க ஏதோ ஒரு இடத்த பார்த்துட்டு. என்னடி நான் கேட்குற விஷயத்துக்கு பதிலே சொல்ல மாட்டேன், என்னாச்சு எங்கே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு ஹரிதா இவங்களும் திரும்பி பார்க்குறாங்க ஹரிணி பார்க்குற இடத்த. பட் அந்த இடத்துல திரும்பி பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை. அங்கே என்னடி இருக்குது நீ என்ன திரும்பி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு இந்த இடத்துல ஹரிதா இவங்களும் கேட்க. பட் ஒரு சில செகண்ட் வரைக்கும் ஹரிணி இவங்க உடம்புல ஒரு சின்ன அசைவு கூட இல்லை. ஈவன் அவங்க கண் கருவிழி கூட அசையாமல் அப்படியே உறைஞ்சி போன மாதிரி. சொல்லப்போனால் அவங்கள ஃபோட்டோ எடுத்து வச்சா எப்படி ஒரு ஷேக் ஒரு மூமெண்ட் கூட இல்லாமல் இருப்பாங்க, அந்த மாதிரி நிற்கிறத பார்த்தா இவங்களுக்கும் சடனாக பயம் வந்துருச்சு. உடனே அவங்க கையை பிடிச்சி ஆட்டினதுக்கப்புறம் தான் இவங்களும் நார்மல் நிலைமைக்கு வராங்க. என்ன சொன்ன அப்படின்னு ஹரிணி கேட்க, என்னாச்சு ஒரு 10 செகண்ட் ஆடாமல் அசையாமல் நிற்கிறேன் என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் இல்லை நம்ம பேசிட்டு இருக்கும்போது நான் எதிர்த்து அந்த சைடு திரும்பி பார்த்தேன், ஏதோ ஒன்று அப்படி கிராஸ் பண்ண மாதிரி இருந்தது. பட் அந்த சைடில் எதுவுமே கிராஸ் பண்ணலை. ஆனால் எனக்கு அப்படி ஒரு ஃபீல் இருந்தது. உண்மையிலே ஏதாச்சும் உருவம் பார்த்தோன்னா இல்லை நார்மலாக ஃபீல் ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால தான் கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகிட்டேன். ஒன்றும் இல்லை சாப்பிட்லாம் அப்படின்னு 2 பேருமே சாப்பிட்டுட்டும் இருக்காங்க. இப்படியே அன்றைக்கி நைட்டும் வருது. அண்ட் 2 பேருமே நல்லா தூங்கிட்டும் இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது ஹரிணி இவங்க அந்த தூக்கத்தில் அலறவும் ஆரம்பிக்கிறாங்க. அலறி அப்படியே எந்திரிக்கிறாங்க.
இந்த அலல் சத்தத்தை கேட்டதுக்கப்புறம் ஹரிதா இவங்களுக்கும் லைட்டாக பயம் வந்துச்சு. ஏய் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை கெட்ட கனவு, மறுபடியும் நாம் 2 பேர் அந்த இடத்துக்கு போன மாதிரியும் அந்த இடத்துல நம்ம எந்த விஷயத்தை பார்த்தோமோ அதே விஷயந்தான் எனக்கு கனவாக வந்தது அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஹரிதா செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஏய் என்ன சொல்கிற, அந்த கனவை நீ கண்டியா அப்படின்னு கேட்கும்போது, ஏய் அதனால் தாண்டி பயந்து எழுந்திரிச்சு அப்படின்னு ஹரிணி இவங்களும் சொல்கிறாங்க. இந்த ஒரு வார்த்தையை கேட்டால் அடுத்த செகண்டே ஹரிதா இவங்களுக்கு கை ஒரு மாதிரி உதறவும் ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயத்தை பார்த்தா ஹரிணி இவங்களுக்கு, ஏய் என்னாச்சு பயந்துட்டு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உனக்கு வந்த அதே கனவு தான் எனக்கு இப்போ வந்தது. அப்படி நம்ம 2 பேருமே மறுபடியும் அதே இடத்துக்கு போனோம். ஆனால் அந்த இடத்துல அந்த உருவம் நம்மளை பார்த்து துரத்தி வந்த மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லும்போது சேம் ஹரிதா என்ன கனவு கண்டாங்களோ அதுதான் ஹரிணி இவங்களுக்கும் வந்திருக்கு. அதனால தான் ஹரிணி அலறி எந்திரிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க கனவுலையும் அந்த உருவம் இவங்களை துரத்தி வந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி 2 பேருக்குமே அட் அ டைமில் ஒரே மாதிரி விஷயம் அச்சு பிசுறாமல் கனவு வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கே இந்த ஒரு விஷயத்த நம்ப முடியல. சம்திங் நம்மளை சுற்றி ஏதாச்சும் நடக்குதா இல்லையா அப்படின்னு. இப்படி அன்னைக்கு நைட்டு அந்த பயத்தோட 2 பேருமே தூங்குறாங்க. பொழுதும் விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் ஹரிணி இவங்க எந்திரிச்சு வேலைக்கும் கிளம்புறாங்க. பட் ஹரிதா இவங்க மட்டும் எந்திரிக்கவும் இல்லை. என்ன ஆச்சு அப்படின்னு கிட்ட வந்து பார்த்தா குளிர் ஜுரத்தில் படுத்துட்டும் இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நைட் நடந்த அந்த ஒரு விஷயத்தால் இவங்க ரொம்ப பயந்துருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு ஜுரமே வந்துருச்சு. என்னடா அதிசயமாக இருக்குது, நைட்டு தூக்கத்தில் அலறி எந்திரிச்ச ஹரிணி இவங்களே வேலைக்கு ரெடி ஆகிட்டாங்க. பட் அலறாமல் இருந்த ஹரிதா இவங்களுக்கு மட்டும் ஜுரம் வந்துருச்சு அப்படின்னு நீங்களும் நினைக்கலாம். சேம் இதே தான் நானும் உங்ககிட்ட கேட்டேன். ஆனால் ஹரிதா அவங்ககிட்ட பெருசாக இதுக்கு ஆன்சரும் இல்லை. இப்படியே இவங்களுக்கு ஜுரம் அதிகமாகிட்டே போதும். ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டேப்லெட் ஊசிலாம் போட்டு வந்தால் கொஞ்ச நேரம், ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நார்மலாக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் பழையபடி அந்த ஜுரம் அதிகமாக ஆகுது. ஒரு சைடில் ஹரிதா இவங்களும் பயந்து தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க கண்ணை மூடி தூங்கினாலே அவங்களுக்கு அந்த ஞாபகம், அந்த உருவம் இவங்க முன்னாடி வர மாதிரியும் அண்ட் இவங்களை கிராஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயத்த வெறும் கனவுல மட்டும்தான் அவங்களும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த ஒரு லெவலுக்கு அப்புறம் ஹரிணி இவங்களும் ஹரிதாவோட அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி இது போல் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திருச்சியிலேருந்து ஹரிதாவோட அப்பாவும் வராரு. அண்ட் வந்து பார்த்த உடனே பொண்ணோட நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்கும், உடம்பு ரொம்பவே முடியல அப்படின்ன உடனே வண்டி ரெடி பண்ணி சென்னையிலேருந்து திருச்சிக்கும் கூப்பிட்டு போயிடுறாங்க. நீ வாழலாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம், உடம்புலாம் சரியானதுக்கப்புறம் நீ வந்து பார்த்துக்க அப்படின்னு ஊருக்கும் கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போது இந்த கேப்பில் ஹரிணி இவங்க மட்டும்தான் தனியாக இருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு தோணு அப்படின்னு இப்போதைக்கு யாருமே இல்லை. இதுக்கப்புறம் ஹரிதா இவங்களும் ஊருக்கு போயிடுறாங்க. ஊருக்கு போனதுக்கப்புறம் கோயிலுக்கெல்லாம் கூட்டு போயிட்டு மந்திரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மந்திரிச்சவொன்னா அவங்களுக்கு அந்த ஜுரன்றது வந்து அன்னைக்கு சாயங்காலமே கொஞ்சம் பெட்டர் ஆகுது. அடுத்த நாள் போல் ஜுரம்லாம் இல்லாமல் ரொம்பவே நார்மலாக ரியாக்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஊருக்கு வந்துட்டு ஒரு வாரம் தங்கிட்டு போகும், ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா மறுபடியும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அம்மா ஊர்லேருந்து அனுப்பாமல் கூட தான் வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு சைடில் ஹரிதா அவங்க ஃப்ரெண்டான ஹரிணி அவங்களுக்கு டெய்லி கால் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்படி ஹரிதா இவங்க ஊருக்கு போய் 3 நாள் வரைக்கும் ஹரிணிக்கு கால் பண்ணி நார்மலாக பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சில ஃபோனில் வந்து ஹரிணி இவங்க சொல்கிற விஷயம், ஏய் எனக்கும் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பயமாக இருக்குடி, எனக்கு என்னவோ இந்த வீட்டில் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல, நம்ம அன்னைக்கு போயிட்டு வந்த விஷயம் வந்து ஏதோ பிரச்சனையாக மாறின மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த விஷயத்த நீயும் பார்த்து பயந்துருக்க, நானும் பயந்துட்டு தான் இருக்கேன். எனக்கு என்னவோ அந்த பிரச்சனை ஃபாலோ பண்ணி நம்ம வீடு வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கவும் இல்லை. நேற்று கூட நம்ம ஆஃபீஸில் தான் பசங்களாக இருந்துட்டு இருந்தேன். அண்ட் அவங்ககிட்ட சுச்சுவேஷனை சொன்னதுக்கப்புறம் ஒரு சேரில் உட்காந்து அப்படி தான் நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டு இருந்தேன். அண்ட் ஆஃபீஸில் இருக்கும்போது ரொம்பவே தைரியமாக ஃபீல் ஆகுது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்பவே பயமாக இருக்குடி. இப்போ கூட நான் அந்த வீட்டில் இருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். சம்திங் இந்த வீட்டில் இங்கேயும் அங்கேயும் ஏதோ போயிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் அது உண்மையாக போய் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஹரிணி அவங்களும் சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு மேலே இந்த ஒரு விஷயத்தை கண்டினியூ பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்டு பயந்துருவா அப்படின்னு ஊரில் இருக்கிற ஹரிதா அவங்களும், ஏய் அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுரி, நார்மல் தான், ரிலாக்ஸாக இரு, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போ, நானும் இன்னொரு 4-5 நாளில் வந்துடுவேன், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை, ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹரிணி கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. பட் இதுதான் ஹரிணி இவங்க கூட ஹரிதா பேசின கடைசி ஃபோன் கால். அதுக்கப்புறம் ஹரிணிக்கிட்ட இருந்து ஃபோன் காலும் வரல, மெசேஜும் வரல, ஸ்டில் இப்போ வரைக்கும். இதுக்கப்புறம் ஊரில் இருக்கிற அடுத்த நாள் தன் ஃப்ரெண்டான ஹரிணி அவங்களுக்கும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் ரிங்லாம் போகுது, ஆனால் யாருமே ஃபோன் எடுக்கல. சரி ஒர்க்கில் இருப்பா, அப்புறமா வந்து கால் பண்ணோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க, எந்த காலுமே வரல. அண்ட் நைட்டும் கால் பண்ணுறாங்க, ஃபோன் காலை யாருமே எடுக்கல. இப்படி நைட்டு ஃபுல்லாக கிட்டத்தட்ட அன்னைக்கு மட்டுமே ஒரு 30 கால் ட்ரை பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஹரிதா இவங்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபோன் அந்த சைட்லேருந்து யாருமே எடுக்கல. ஒரு லெவலுக்கு அப்புறம் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுது. சரி ஆஃபீஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு ஆஃபீஸில் இருக்கிற
பசங்களுக்கு பொண்ணுங்களுக்குலாம் கால் பண்ணால் அவர் 2 நாளாக ஆஃபீஸ்க்கே வரலடி அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதுக்கப்புறம் ஹரிதா இவங்களுக்கும் சம்திங் ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் ஆகுது. அண்ட் ஒரு லெவலுக்கு அப்புறம் இவங்களோட மனசு இங்கே போட்டு அடிச்சுக்குது. அருணிக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருக்குமோ, ஏன்னா நான் வழக்கமாக நான் ஃபோன் பண்ணால் உடனே எடுத்துருவா, ஆனால் இப்போ வரைக்கும் ஃபோனும் எடுக்கல. அப்படி என் மனசு வேற இது வரைக்கும் இல்லாத மாதிரி தப்பாக யோசிக்குது. இது எதுவும் எனக்கு சரிப்படலை, ஒரு மாதிரி கடந்து அடிச்சுக்குது அப்படின்னு ஹரிதா அந்த இடத்துல ஃபீல் பண்ண விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த ஹரிதாவோட அப்பா கிட்டே சொல்லியிருக்காங்க, நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு. பட் அப்பா அம்மா என்னன்னா அடுத்த 2 நாளைக்கு ஒன்று அங்கே அனுப்புற மாதிரி இல்லை, 2 நாள் கழிச்சு போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு வேற வழி இல்லாமல் ஹரிதா இவங்களும் ஊரில் இருந்துட்டு இருக்காங்க. இப்படியே அந்த 2 நாள் ஃபுல்லாக நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் கால் பண்ணுறாங்க. அருணி அவங்களுக்கும் ஃபோன் கால் ட்ரை பண்ணுறாங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் இருக்குது, ஆனால் அருணியை பற்றி எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அருணியோட ஃபோன் கால் ஸ்விட்ச் ஆஃபில் தான் வந்துட்டு இருக்கு. இப்படி அந்த 2 நாளும் முடியுது. அந்த 2 நாள் முடிஞ்ச உடனே சென்னை கிளம்பலாம் அப்படின்னு திருச்சியிலேருந்து சென்னைக்கும் கிளம்புறாங்க. பட் சென்னையை நெருங்க ஹரிதா இவங்களோட மனசு பாரமாக ஃபீல் ஆகிறத இவங்களும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஃபீலிங் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல ப்ரோ அப்படின்னு அவங்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க இதையுமே ஒரு மாதிரி வெயிட்டாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க லைஃப்பில் அப்படி ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணலை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக சென்னை ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கும் போகிறாங்க, அவங்க தங்கி இருக்கிற அந்த வீட்டுக்கும் போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கதவையும் தட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்டோட நேமை சொல்லி கூப்பிட்டும் பார்க்குறாங்க. ஆனால் உள்ளேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ரொம்ப நேரமாக கதவை தட்டி பார்க்குறாங்க. அந்த ஃப்ரெண்டோட பேரை சொல்லியும் பார்க்குறாங்க. ஆனால் உள்ளேருந்து யாருமே கதவை திறக்கிற மாதிரியும் தெரியல. ரொம்ப நேரமாக கதவை தட்டினதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஹவுஸ் ஓனரு மேலேயும் வராங்க. பட் மேலே வந்த ஹவுஸ் ஓனர் அவங்க மூஞ்சில் ஒரு வித மாற்றத்தை ஹரிதா இவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் ஓனர் ரொம்பவே சோகமாக இருக்கிறத ஹரிதா இவங்களும் உணர்றாங்க. என்னாச்சுமா, ஏன் உம்முன்னு இருக்கீங்க அப்படின்னு ஹரிதா இவங்களும் ஹவுஸ் ஓனர் கிட்டே கேட்க, பட் ஹவுஸ் ஓனர் அந்த வீட்டையும் பார்க்குறாங்க, ஹரிதா இவங்களையும் பார்க்குறாங்க. கதவை தட்டினியாம்மா, ஃப்ரெண்டு வரல, கொஞ்சம் கூட வாமா அப்படின்னு ஹரிதாவையும் கூப்பிட்டு போகிறாங்க. ஹரிதா இவங்களும் மா அவள் எங்கே இருக்கா, நானும் ஃபோன் பண்ணி பார்க்குறேன், எடுக்கவே மாட்டா, வீட்டுக்கு வந்தாலா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது வா வா நான் சொல்கிறேன் அப்படின்னு ஹரிதாவை அவங்க வீட்டுக்கும் கூப்பிட்டு போகிறாங்க ஹவுஸ் ஓனர். ஸோ இப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போனதுக்கப்புறம் பொறுமையாக உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஹவுஸ் ஓனர் எந்த விஷயமே பேசலை, ஒரு மாதிரி ரொம்பவே அமைதியாக ஒரு சோகத்தோடு உட்காந்துட்டு இருந்தது. ஹரிதா இவங்களும் பார்க்குறாங்க. அண்ட் அவங்களோட மனசுக்குள்ளே நிறைய விஷயம் ஓடிட்டுருக்கு. இவங்க என்ன சொல்ல போகிறாங்க, ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு இவங்களுடைய எம்டி மைண்டு உள்ள ஒரு டெபிலே ஆட்டம் போட்டுருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஹவுஸ் ஓனர் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்கிற விஷயத்தை பொறுமையாக கேளுமா, பதறாத. ஆக்சுவலாக நீ ஊருக்கு போயிருந்தல, உடம்பு சரியில்லைன்னு அன்னைக்கு உங்கள் அப்பா உன்னை கூப்பிட்டு போயிருப்பார் போல இருக்கு. நான் அந்த சமயம் இல்லை, ஹரிணி அவ சொல்லி தான் எனக்கும் தெரியும். பட் அதுக்கப்புறம் ஹரிணி ஒரு வாரம் வீட்டில் தனியாக தான் தூங்கிட்டு இருந்தான். பட் அந்த தனியாக தூங்கும்போது நிறைய விஷயம் அவருக்கு நடந்ததா என்கிட்ட சொல்லியிருந்தான். சொல்லப்போனால் 2 நாள் என் கூட எங்கள் வீட்டில் தான் தூங்கிட்டு இருந்தேன். ஓப்பனாக சொல்லப்போனால் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லைம்மா, இந்த வீட்டில் யாரும் இறந்து போல, இந்த வீட்டில் இறந்தவங்களாம் வயசானவங்க தான், அதுவும் நேச்சராக தான் இறந்து போயிருக்காங்க. மற்றபடி தூக்கு மாட்டி இறந்து போகிறதும் கொலை அப்படின்னு இந்த இடத்துல எந்த விஷயமும் நடக்கலை. ஆனால் உன் ஃப்ரெண்டு ஒரு சில நாளாக சொல்லப்போனால் 2 நாளைக்கு முன்னாடி இந்த வீட்டில் நிறைய நடமாட்டம் இருக்குது, என் ரூமில் ஏதோ ஒரு உருவம் இருக்குது அப்படின்னு அவளும் அடிக்கடி அலறி இருக்கான். அவள் அலர்னதில் எங்களுக்கும் தூக்கம் கெட்டு போயிருக்கு. 1 நாள் 2 நாள் இல்லாமல் நீ ஊருக்கு போனதுலேருந்தே அவள் டெய்லி அலறி எந்திரிச்சிருந்திருக்கான். ஒரு சில நேரம் அவளை நான் தான் கூப்பிட்டு வீட்லேயும் உட்கார வச்சு ஆறுதலும் சொல்லியிருந்தேன். அப்போ தான் ஒரு விஷயம் சொன்னாமா, நீங்கள் ரீசெண்டாக ஏதோ பெசன்ட் நகர் பீச்சுக்கு போயிட்டு வந்த அப்படின்னு சொன்னான். அண்ட் அந்த இடத்துல ஒரு சில விஷயம் நடந்ததை நீங்கள் 2 பேரும் பார்த்ததா அவள் சொன்னான். உண்மை அப்படின்னு கேட்கும்போது இங்கே இருக்கிற ஹரிதா இவங்களும் கொஞ்சம் யோசிச்சு ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன், அன்னைக்கு நீங்கள் போகும்போது ஹரிணி அன்னைக்கு பீரியட்ஸில் இருந்தாளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் ஆண்டி, அன்னைக்கு இருந்தா. ஆக்சுவலாக அன்னைக்கு தான் டே 1 அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த சைடில் ஹவுஸ் ஓனர் கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. அண்ட் அப்படியே முடிக்கிறாங்க. என்னம்மா வயசு பொண்ணுங்க, அந்த இடத்துல போலீஸ் 5 மணிக்கு மேலே யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்களே நிறைய தடவை போயிருக்கோம். 5 மணிக்கு மேலே அங்கே யாரும் இருந்தது இல்லைம்மா. உண்மையிலேயே அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா எனக்கு தெரியாது. பட் நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க. அந்த இடத்துல நைட்டு இந்த பிராத்தல் அண்ட் இல்லீகலாக நிறைய விஷயம் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு சைடு நிறைய பேர் அந்த இடத்துல பேய் நடமாட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. பட் நீங்கள் வேற போயிட்டு ஏதோ பார்த்துட்டு வேற வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. பொதுவாக இந்த சமுத்திரம், இந்த கடல் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மாக்கள் நடமாட்டம் இருந்துட்டு தான் இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊரில் அடக்கிற ஆவிகளாக இருக்கட்டும், அப்படி பேய் ஓட்டுறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே இந்த இடத்துல தான் கழிச்சிட்டும் போவாங்க. அப்படி கழிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த ஆன்மா எல்லாமே இந்த இடத்துல தான் அலைஞ்சிட்டு இருக்கும். ஆமாம், நீங்கள் எந்த டேட்டில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு ஹவுஸ் ஓனர் கேட்க, இந்த இடத்துல ஹரிதா இவங்க போன அந்த டேட்டை எக்ஸாக்டாக சொல்கிறாங்க. உடனே ஹவுஸ் ஓனர் போயிட்டு கேலண்டரை எடுக்கிறாங்க. அந்த கேலண்டரில் அந்த டேவை பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம்
விஷயத்த ஒரு கருப்பு புள்ளியை மட்டும் நோட் பண்ணுறாங்க. அது வெறும் கருப்பு கலர் லைன் மட்டும்தான் இருக்கும். அதே அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கலர் லைன் வந்து ஃபுல்லாக கருப்பாகவும் இருக்கும். அதுதான் அமாவாசை பௌர்ணமி. இவங்க ஆக்சுவலாக போன அந்த ஒரு டே பௌர்ணமி, அதுவும் முழு பௌர்ணமி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பௌர்ணமியை பார்த்தா அடுத்த செகண்ட் ஹவுஸ் ஓனர் இன்னமும் ஷாக் ஆகுறாங்க. இந்த ஷாக்கை பார்த்ததுக்கப்புறம் ஹரிதா இவங்களுக்கும் ஒன்றும் புரியல. என்னாச்சு ஆண்டி, என்னது அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா நீங்கள் போன அந்த நாள் அந்த டைம் ஒரு முழு பௌர்ணமி. உங்கள் ஃப்ரெண்ட் அந்த டைமில் பீரியட்ஸில் வந்திருக்காங்க டே 1ல். அதுவும் இல்லாமல் அங்கே முழு பௌர்ணமியாக இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருந்துட்டு இருக்கு. காத்து கருப்பு உங்களை அன்றா மாதிரி தான். அதுலேயும் உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, உன் ஃப்ரெண்டுக்கு தான் பிரச்சனை வந்து இவ்வளவும் ஆயிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக தான் சொல்லப்போனால் நேற்று தான் உன் ஃப்ரெண்டு இறந்தும் போயிருக்காமா அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறம் இங்கே ஹரிதா இவங்கள ஷாக்கை தாங்கவே முடியல. என்ன சொல்கிறீங்க, அப்படிலாம் இருக்காது அப்படின்னு இவங்க இந்த சைடில் சண்டை போட. பட் ஹவுஸ் ஓனர் ரொம்பவே நார்மலாக இருந்து, நீ நம்பனாலும் அதுதான் உண்மை, நீ மேலே போயிருப்ப, கதவை தட்டியிருப்ப, யாருமே வந்திருக்க மாட்டாங்க. நீ கதவை தட்டுறதுக்கு முன்னாடி அந்த கதவோட லாக்கை பார்த்தியா, போட்டு வச்சுருப்பாங்க, அதுவும் சீல் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லாம் போலீஸ் தான் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அது ஓப்பன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ரீசன் உன் ஃப்ரெண்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கான். பட் இது தற்கொலையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயம் கொலை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். சம்திங் உன் ஃப்ரெண்டை வந்து ஏதோ ஃபாலோ பண்ணியிருக்கு. நிறைய பிரச்சனைகளால் தான் அவள் பயத்தில் வீட்டுக்குள்ளேயே தூக்கு மாட்டி இறந்துருக்கான். ஏன்னா அவள் தூக்கு மாட்டி இறக்கிறதுக்கு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி என்கிட்டே வந்து பேசினா, ஆண்டி வீட்டில் பிரச்சனை அதிகமாகிடுச்சு ஆண்டி, எங்கள் வீட்டுக்கு நான் கால் பண்ணி பார்த்தேன், யாருக்குமே லைன் போகல. ஹரிதாவுக்கும் நான் ட்ரை பண்ணேன், யாருக்குமே லைன் போகல. என் மொபைலில் பிரச்சனை இல்லை, என்னன்னு தெரியல, நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடில் ஹவுஸ் ஓனரும் ஹரிணியோட அப்பா அம்மாவுக்கும் கால் பண்ணியிருக்காங்க அண்டு ஹரிதாவுக்கும் கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த சமயம் இவங்களால யாரையுமே காண்டாக்ட் பண்ண முடியல. ஆனால் ஹவுஸ் ஓனர் இவங்களுக்கு சரி பொண்ணு பயந்துருக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசி சமாதானப்படுத்திட்டு தான் அனுப்பியும் வச்சுருக்காங்க. இப்படியே அந்த நைட்டு முடிஞ்சு பொழுது வந்திருக்கு. அந்த பொழுது வந்ததுக்கப்புறம் எப்பயுமே உன் ஃப்ரெண்டு எந்திரிச்சு வேலையும் பார்ப்பா, அந்த சத்தம் எனக்கும் கேட்கும். பட் ரொம்ப நேரமாக உள்ளுக்குள்ளே எந்த நடமாட்டமும் இல்லை. இதுவே எனக்கு ஒரு சந்தேகமாக இருந்தது. அதனால் மேலே போய் சும்மா செக் பண்ணேன். கதவையும் தட்டி பார்த்தோம், திறக்கவும் இல்லை. உள்ளேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஃபோனும் பண்ணி பார்த்தேன், எடுக்கலை. அதுக்கப்புறம் தான் வெளியிலேருந்து ஆளுங்களை வர வச்சு கதவை உடைச்சிட்டு உள்ளே போனேன். வீட்டுக்குள்ளே உன் ஃப்ரெண்டு தூக்கு மாட்டி இறந்து போயிருக்கா அப்படின்னு அவங்களும் ஒரு வருத்தத்தோடு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டு இருக்கிற இந்த ஒரு சமயம் கூட ஹரிணி அவங்களோட பாடி ஹாஸ்பிட்டலில் தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இங்கேருந்து காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் ஊரில் இருக்கிற அவங்களுக்கு பெருசாக சிக்னல் கிடைக்கிறியா இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. அந்த ஒரு சமயம் இன்ஃபார்ம் பண்ணவும் முடியல. ஆனால் அதுக்குள்ளே ஹரிதா ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் விஷயத்த சொன்னதுக்கப்புறம் உடனே ஹரிதா ஊருக்கு கால் பண்ணி அப்பா அம்மா எல்லாருமே வர வைக்கிறாங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இப்படி தான் ஃப்ரெண்டு இறந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம இருக்க வேண்டாம், நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு ஹரிதா இங்கேருந்து அவங்களோட திங்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் திருச்சிக்கு போயிடுறாங்க. கரெக்டாக இவங்க திருச்சிக்கு போனதுக்கப்புறம் ஹரிணி அவங்களுக்கு ஒரு சில நாளுக்கு அப்புறம் அந்த 16வது நாள் காரியமும் நடக்குது. அந்த 16வது நாள் காரியம் நடக்கும் போது அன்னைக்கு ஹரிணி அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா உடுக்கை அடித்து இறந்து போன மகளோட ஆன்மா வர வைக்கலாம், வர வச்சு பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள்லாம் வர வச்சு சின்னதாக பூஜை மாதிரி பண்ணி உடுக்கெல்லாம் அடித்து அந்த இடத்துல இறந்து போன ஹரிணியோட ஆன்மாவையும் வர வைக்கிறாங்க. அதுலேயும் ஹரிணி அவங்க அம்மா உடம்புல தான் வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் நடந்த விஷயம் இதுதான் நடந்தது அப்படின்னு உண்மையிலே அந்த சமயம் நம்ம நோட் பண்ணாத விஷயத்தையும், அதாவது ஹரிதா நோட் பண்ணாத விஷயத்தையும் ஹரிணி சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நானும் ஹரிதா 2 பேருமே பெசன்ட் நகர் பீச் போகலாம் அப்படின்னு போனோம். அந்த இடத்துல அந்த புரோக்கன் பிரிட்ஜுக்கு போகணும் அப்படின்னு நாங்களும் ரொம்பவே ஆசைப்பட்டோம். அண்டு யாருக்குமே தெரியாமல் நைட் டைமில் நானும் ஹரிதாவும் அந்த இடத்த உள்ள ரொம்பவே கஷ்டப்பட்டு யாருக்குமே தெரியாமல் உள்ளேயும் போயிட்டோம். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நாங்கள் அந்த இடத்துல தான் இருந்தோம். அண்டு அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கும்போது ஒரு லெவலுக்கு அப்புறம் ஹரிதா எவ்வளோ பாத்ரூம் வருது அப்படின்னு அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகர்ந்துட்டான். அண்டு எனக்கும் அவளுக்கும் இடைவெளி ரொம்பவே அதிகமாக இருந்தது. அண்டு அந்த சமயம் நானும் அந்த இடத்த சும்மா பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் நகர்ந்து மொபைலோட டார்ச் லைட் வெளிச்சத்தில் அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அப்போது கீழே ஒரு புடவை இருக்கிறதும் பார்த்தேன். அந்த புடவை பக்கத்தில் தேங்காய் அண்ட் ஒரு சில பொருட்கள் இருக்கிறதெல்லாம் பார்த்து என்ன இந்த இடத்துல புடவை இருக்குது, அதுவும் இந்த புடவை யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கே அப்படின்னு நானும் அந்த புடவையோட ஆசையில் அந்த புடவையை எடுத்து பார்த்தேன். பார்க்குறதுக்கு நல்லாவும் இருந்தது. ஆனால் அந்த சமயம் எனக்கு நல்லா தெரியும் இந்த புடவையை நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது, இதை யாருக்கும் வச்சு படைச்சிருக்காங்க, அப்படி படைச்ச விஷயத்தை தான் இங்கே போட்டு போயிருக்காங்க அப்படின்னு எனக்கும் புரிஞ்சுது. பட் இருந்தாலும் அந்த புடவையை வந்து நான் எடுத்துட்டேன். அப்படி எடுத்ததுக்கப்புறம் தான் நானே ஃபீல் பண்ணேன்
இந்த புடவையை யாருக்கோ படைச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ இதனால் அந்த இறந்தவங்களை நினச்சி நான் ஒரு விஷயமும் சொன்னேன். அது என்னென்னா, நீங்கள் இறந்துட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் இருக்கேன், நான் எப்பவும் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த புடவையை நீ என் நெஞ்சில் வச்சு அழுத்தினேன். அதாவது கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நான் ஃபீல் பண்ணேன். இது கூடவே ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அந்த புடவையை நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் ஃப்ரெண்டு ஹரிதா வந்துட்டான். இப்படி ரொம்ப நேரமாக நாங்கள் அங்கே இருந்துட்டோம், இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு 2 பேருமே அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது தான் எங்களை நோக்கி ஏதோ ஒரு நபர் வரதே நாங்கள் நோட் பண்ணோம். ஆனால் அது உயிரோடு இருக்கிற நபர் கிடையாது, அது ஒரு இறந்து போன ஆன்மா. அதுவும் சாதாரண ஆன்மா கிடையாது, அது ஒரு திருநங்கையோட துர் ஆன்மா. அந்த திருநங்கை சென்னையை சேர்ந்தவங்க தான். பட் அவங்கள ஒரு சில நபர் அத்துமீறி அவங்க கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இதனால் அந்த இடத்துல ஒரு சின்ன சண்டை நடந்திருக்கு. அந்த திருநங்கை அந்த இடத்துல இறந்தும் போயிட்டுருக்காங்க. இப்படி அந்த திருநங்கை இறந்ததுக்கப்புறம் அவங்க சொந்தக்காரங்க தான் இந்த இடத்துல அவங்களுக்கு இந்த தேவசம் தீதி இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டும் போயிருக்காங்க. அவங்களுக்கு வச்சுட்டு போன புடவை தான் அது. இது மட்டும் இல்லாமல் அந்த திருநங்கையோட துர் ஆன்மா ரொம்பவே கோவத்தோடு இருந்திருக்கு. அந்த சமயம் ஆறுதலாகவும் சரி நார்மலாகவும் சரி அந்த ஆன்மா கிட்ட யார் வந்தாலும் அந்த ஆன்மா வெறும் கோவத்தை மட்டும்தான் காட்டும். அது தெரியாமல் நானும் அந்த புடவை எடுத்து நான் இருக்கேன் அப்படின்னு நிறைய விஷயமும் சொல்லிட்டேன். கடைசியாக ஐ லவ் யூ அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டேன். அந்த புடவையை போட்டு அங்கிருந்தும் கிளம்பிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஆன்மா எங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கு. எங்கள் கனவுல வந்த அந்த ஆன்மா ஒரு லெவலுக்கு அப்புறம் நான் எப்போ தனியாக இருப்பேன் அப்படின்னு எதிர்பார்த்துருக்க போல இருக்கு. என் ஃப்ரெண்டு ஹரிதா இவ உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கும் போயிட்டான். அந்த கேப்பில் அந்த திருநங்கை அம்மா என் வீட்டுக்கும் வந்திருக்கு. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன படாத பாடுபடுத்திருக்கு. சொல்ல போனால் என்னை உடல் அளவில் ரொம்பவே அதிகமாக துன்புறுத்தி இருக்கு. அதுக்கு காரணம் இந்த திருநங்கையோட ஆன்மா இறந்து போகிறதுல பசங்களும் இருந்தாங்க, பொண்ணும் இருந்தா. ஸோ அந்த பொண்ணு நான் தான் நினச்சேன். அந்த திருநங்கையோட ஆன்மா என்னை தினம் சித்திரவதை பண்ணவும் ஆரம்பிச்சது. ஒரு லெவலுக்கு மேலே என்னால் தாங்கவும் முடியல. அதனால தான் நானும் அந்த வழி தாங்க முடியாமல் என்னையே நான் மாய்ச்சிக்கிட்டேன். அந்த ஒரு விஷயம் தான் நான் இறக்கிறதுக்கும் காரணம், அந்த துர் ஆன்மா தான் காரணம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் உண்மையிலே இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஹரிதா இவங்களுக்கும் தெரியுது. அங்கே இருக்கிற ஹரிணியோட அம்மா அப்பாவுக்கும் கிளியராக புரிய வருது. ஆனால் இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ஹரிணி இவங்க தான் இறந்துட்டாங்களே, ஸோ எதுவுமே பண்ண முடியாது. பட் ஹரிணி இவங்க ஆன்மா இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக அவங்க சொன்ன வார்த்தை, நான் இறந்ததுக்கு காரணம் அந்த திருநங்கையான துர் ஆன்மா தான், அதை நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். ஸோ என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, தம்பியை நல்லா படிக்க வைங்க, இதுக்கப்புறம் அவங்கள நல்லா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஹரிணியோட ஆன்மா கிளம்பிடுது. ஆனால் அன்னையிலேருந்து, அதாவது 2020 ஸ்டில் இப்போ வரைக்கும் இறந்து போன ஹரிணியோட ஆன்மா ஹரிதா இவங்களை தான் சுற்றி வந்துட்டு இருக்கிறதா ஹரிதா இவங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த 3 வருஷத்துல கிட்டத்தட்ட 6 தடவை ஹரிதா இவங்களுக்கும் ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி இருந்திருக்கு. அந்த 6 ஆக்சிடென்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்றுத்தில் மாட்டிருந்தாலும் ஹரிதா இவங்க ஸ்பாட் அவுட்டு அந்த மாதிரி எல்லாமே பெரிய பெரிய ஆக்சிடென்ட் தான். பட் அந்த எல்லா ஆக்சிடென்ட்லேருந்தும் என்னை காப்பாற்றினது வேறு யாருமே கிடையாது, என்னுடைய ஃப்ரெண்டான ஹரிணி அப்படின்னு ரொம்பவே அழுகையோடு தான் இந்த வாய்ஸ் மெசேஜை நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆடியோவை கேட்கும்போது இந்த இடத்துல நான் ரொம்பவே ஃபீல் பண்ணது, இப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நமக்கு இல்லையே அப்படின்னு. இந்த இடத்துல உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு யாருமே கிடையாது. ஸோ அதனாலே இந்த ஆடியோ மெசேஜ் கேட்கும்போது நானும் ஒரு விதத்தில் லைட்டாக ஃபீல் பண்ணேன், பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு. இன்கேஸ் உங்களுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி மிஸ் யூ மச்சான் அப்படின்னு, அது பொண்ணாக இருக்கலாம் பையனாக இருக்கலாம், அவங்களுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணி உங்களோட அன்பை இருக்கும்போதே பரிமாறிக்கங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்ற வழி எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும், அதனால தான் சொன்னேன். ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோ ஓவர். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. அண்ட் உங்களுடைய கருத்து என்னன்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ப்ளஸ் நம்ம சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சேனல், அதாவது இந்த நண்பனுடைய சேனல் மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். அதன் மூலயமா நம்ம சேனல் அடுத்த லெவல் வரும்.